ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், விடுவிக்க கூடுமானால் விடுவி. மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 11வது வசனம். 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஜப்பான் நாட்டை பயங்கர சுனாமி அலைகள் தாக்கினதினால் பல அழிவுகள் ஏற்பட்டன. மிக பெரிய அழிவுகளை ஏற்படுத்திய சுனாமி முடிந்த பின்னர் பல சோக கதைகளும் பல ஆச்சரியங்களும் நடைபெற்றன. இஸ்னோமாக்கி என்பது சுனாமியால் தாக்கப்பட்ட ஒரு கிராமம். அங்கு ஒரு பெற்றோரின் கரங்களில் இருந்து 4 மாத குழந்தை ஒன்று அடித்து செல்லப்பட்டது. அவர்கள் வீடும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. அவ்வாறு சிதைந்த வீட்டில் அவர்கள் தங்கியிருந்தார்கள். குழந்தையை தேடி கண்டுபிடிக்க முடியாமல் போனதால் அவள் அலையில் அடித்து செல்லப்பட்டு மரித்திருப்பாள் என்று நினைத்து இருந்துவிட்டனர். ஜப்பான் நாட்டு இராணுவ வீரர்கள் அந்த கிராமத்தில் வீடு வீடாக சென்று உள்ளே மரித்து கிடந்த சடலங்களை அப்புறப்படுத்தி கொண்டிருந்தனர். உடைந்து சிதைந்த கட்டைகளின் மத்தியிலிருந்து ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டது. சம்பவம் நடந்து 3 நாள் ஆயிற்று. அதற்குள் உயிருடன் ஒரு குழந்தை கிடக்க வாய்ப்பில்லை. எனவே வீரர்கள் அதை கண்டுகொள்ளாமல் வேறு வேலையில் ஈடுபட்டனர். குழந்தையின் அழுகுரல் மீண்டும் கேட்டது. உடனே வீரர்கள் உடைந்த கட்டைகளையும் குப்பைகளையும் அகற்றி மண்டி கிடந்த களிமண்ணை அகற்றிய போது அங்கே குழந்தை ஒன்று உயிருடன் கிடந்தது. உடனே அதை கரங்களில் எடுத்து கம்பளி போர்வையால் மூடினர். எல்லா நம்பிக்கையும் அற்றுப்போன நேரத்தில் சுனாமி அலையில் மூழ்கி இறந்து போகாமல் இவ்வளவு சிறிய குழந்தையொன்று உயிருடன் மீட்கப்பட்டது மிகவும் ஆச்சரியமான ஒன்றாகும். அந்த குழந்தைக்கு எந்த காயமும் இல்லை. ஈரமாகவும் குளிரில் நடுங்கிக் கொண்டும் இருந்தது. பின்னர் அது யாருடைய குழந்தை என்று கண்டுபிடித்து அதனுடைய பெற்றோரிடம் கொடுத்தபோது அவர்கள் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. உணர்ச்சி பூர்வமான இந்த சந்திப்பு நடந்து முடிந்த சில நிமிடங்களில் மீண்டும் சுனாமி தாக்கப் போவதாக செய்தி வந்தது. அந்த தகப்பனார் இந்த குழந்தையை வீரர்கள் கையில் கொடுத்து உயரமான இடத்திற்கு கொண்டு போகும்படி கேட்டுக்கொண்டார். சில மணி நேரங்கள் கழித்து அந்த எச்சரிப்பு திரும்ப பெறப்பட்டவுடன் அந்த குழந்தையை மீண்டும் பெற்றுக்கொண்டு சிதைந்த வீட்டிற்கு திரும்பினர். இறந்தவர்களின் உடலை அகற்ற வந்த வீரர்களுக்கு உயிருடன் குழந்தை ஒன்று கிடைத்ததால் இனிமேல் உன்னிப்பாக கேட்டு கவனமாக தோண்டுவோம் என்று அதிகாரிகள் கூறினர். பாவத்தின் பிடியில் சிக்குண்டு கிடப்பவர்களை தேடி கண்டுபிடித்து இயேசு அப்பாவிடம் சேர்ப்பதுதான் ஊழியமாகும். உன்னிப்பாக கவனித்து கவனமாக தேடினால் நாம் கண்டுபிடிக்கலாம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.